திரு முனவர் பாஷா, இது ஒரு ஃபெடரலிசத்துக்கே எதிரான ஒரு விஷயத்தை ஆதரிக்கிற இடத்துக்கு தமாகவும் போகுதா சார்? நீங்கள் இதில் எங்கே கூட்டாட்சி தத்துவம் வந்தது? 1947 இந்திய விடுதலைக்கு பிறகு, அதுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலும் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் இணைந்து தான் நடந்தது. எப்பொழுதும் எல்லா தேர்தலும் இல்லை, 67 வரைக்கும் 67 வரைக்கும் தான் சார். எப்போ நம்பூதிரிபாடு ஆட்சி கலைக்கப்பட்டதோ அதுக்கு பிறகு ஒரு சட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டது, அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. இப்படி மாநில அரசாங்கங்கள் எல்லாம் கலைக்கப்பட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்துக்கு தனியாகவும் சட்டமன்றத்துக்கு தனியாகவும் தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் அரசியல் மத்தியில் இருந்த ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டது. சரி, இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானதல்ல. ஒருவேளை ஆட்சி கலைப்பு தான் கூட்டாட்சி தத்துவம் என்று சொன்னால் நண்பர் சொல்வதை போல அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமாக இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் நினைப்பது, மோடி நினைப்பது, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நினைப்பது, 2 தேர்தல்களையும் ஒன்றாக நடத்துவதன் மூலமாக தேர்தல் செலவு குறைக்கப்படுகிறது. சார் அதான் சொல்றாரு. ஒட்டுமொத்த பட்ஜெட் என்ன சார்? இந்தியாவுடைய பட்ஜெட் சைஸ் அதுல இது ஒரு 1% கூட வராது சார், 0.5 கூட இல்ல. அப்படிங்க அடிக்கடி தேர்தல்களை நடத்துவதன் மூலமாக மக்கள் மத்தியிலே வாக்களிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை அடிக்கடி நாம உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனா மக்களுக்கான 5 ஆண்டுகளுக்கான மேண்டேட்டை கொஸ்டின் பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேக்குறாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு ஆட்சி அவங்க போடுறாங்க, ஆட்சி கவிழ்ந்துருதுன்னா அப்ப எஞ்சிய நாட்களுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்ப அதே ஆட்சி கவிழ்ந்தது என்றால் மீதி இருக்கிற நாட்களுக்கு தான் தேர்தல் நடத்துறதா சொல்றாங்க அவங்க. பார்லிமெண்டா இருந்தாலும் சரி அல்லது சட்டமன்றமா இருந்தாலும். நீங்க அதுதான் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. 5 ஆண்டுகளுக்கான ஒரு ஆட்சியை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம்னு தீர்மானிக்கிறதே சரியா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் 2 தேர்தல்களும் ஒன்னா நடப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குனதுக்கு பிறகு நீங்க கேட்கின்ற இந்த கேள்விகளுக்கான விடையை கொண்டு வரலாம். எதனால ஆட்சி கவிழும்? ஒன்று கட்சி தாவலால அல்லது கட்சி உடைக்கிறதுனால. இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது அதற்கு கடுமையான சட்டங்களை இயற்றக்கூடிய நிலை அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக வரும். ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அடிக்கடி கட்சி மாறுவதன் மூலமாகவோ அல்லது கட்சி தாவல் சட்டத்தாலோ அவர்களை தடுக்க முடியாது என்று சூழ்நிலை வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலை உருவாகிறது. இனிமேல் ஆட்சி கலைப்பு என்பது மத்திய அரசாங்கத்தால் 356 பயன்படுத்தி கலைக்க முடியாது என்பதை பொம்மை வழக்கிலே தீர்ப்பை பெற்று விட்டது. ரொம்ப முன்னாடியே முடிவாயிடுச்சு. ஆமா, அதெல்லாம் முடிவாயிட்டதனால இனி ஆட்சி கலைப்புக்கு வழி இல்லை. அதனால் நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் ஒன்றாக தேர்தல் நடத்தினால் மக்கள் வாக்களிப்பது சுலபமாக இருக்கும். பேசலாம். அதே ஆர்குமெண்ட் தான் நான் திரு பீட்டர் அவர்கிட்ட கேட்கிறேன். நீண்ட அனுபவம் கொண்டவர் சார். காங்கிரஸ் கட்சியும் ஒரு காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டது. நம்ம ஊர் திரு சுதர்சன் நாச்சேப்பன் அவர்கள்லாம் கமிட்டியில் இருந்து கொடுத்தாங்க ரெக்கமெண்டேஷன்ஸை. இன்றைக்கி இது ஃபெடரலிசத்துக்கு எதிரானது, நாட்டுக்கு எதிரானது, பிஜேபியோட ஈகோ, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறது சரியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும், ஒரு எல்லா நேரத்துலையும் மக்களை தேர்தல் மனநிலையிலே வச்சுருக்கிறது சரியாக இருக்க முடியுமாங்கிற கேள்வியும் இருக்குது. அதாவது நம்ம நண்பர் ஆசீர்வாத ஆசாரி அந்த இது தொகை துறக்கிறதுக்கு முன்னால் கலைஞர் கோட் பண்ணார். அதாவது அவர் தப்பா நினைக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு அனாலஜிக்காக வேண்டி சொல்றேன். ஒரு பழமொழி உண்டு, ஈவன் த டெவில் கோட்ஸ் ஃப்ரம் த பைபிள்னு சொல்லுவாங்க. அதாவது கலைஞர் என்ன காலகட்டத்தில் சொன்னார் என்பது ஒன்று. கலைஞர் சொன்ன எல்லாத்தையுமே இன்னைக்கு பாஜக ஏத்துக்குமா? மாநில சுயாட்சி கேட்டாரு, கொடுத்துருவீங்களா நீங்க? கலைஞர் சொன்ன காலகட்டத்தில் மோடி அமித்ஷா என்கிற கம்பெனே கிடையாது. மோடி அமித்ஷா ஒரு கம்பெயின், இப்படி ஒரு கூட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இட் இஸ் சம்திங் விச் நெவர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா we expected such a central government would be in office in India. ஆகவே இன்னைக்கு இருக்கிற யதார்த்த நிலையில கலைஞர் சொன்ன ஒரு வார்த்தையை கொண்டாந்து ஒப்பிடுறது சரியாவே வராது. இட் இஸ் டோட்டலி எ டிஃபரண்ட் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுதர்சன நாச்சியப்பன் சொன்ன பரிந்துரையை பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு காலையில் நான் சுதர்சன நாச்சியப்பன் பேசினேன். ஆனா இன்னைக்கு கோவிந்த் அவர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர் கோவிந்த் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்லையும் இன்னும் சில நாட்களில் லா கமிஷன் கொடுக்க போற ரிப்போர்ட், அதுவும் திஸ் இஸ் ஆல்சோ இன் தி பைப்லைன். இதுல முக்கியமான ஒரு நோக்கம் என்ன நோக்கம்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா,
இதுல வந்து ஒரு 18 அமெண்ட்மெண்ட் வேணும். நீங்க 6 அமெண்ட்மெண்ட் சொன்னீங்கல்ல. கோவிந்த் ராஷ்டிரபதி முன்னாள் ஜனாதிபதி கோவிந்த் அவர்களே 18 அரசியல் சாசன சட்ட திருத்தம் வேண்டும் சொல்றார். இதுல ஒரு முக்கியமான திருத்தம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வில் அனௌன்ஸ் எ டேட், ஒரு தேதி அறிவிப்பார். அது கவுண்ட் டவுன் வில் ஸ்டார்ட். அன்னையிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஆல் பார்லிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் அசம்பிளிஸ் வந்து அதனோட சிங்க்ரனைஸ் ஆகிற மாதிரி அந்த சைக்கிள் வந்து சுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கவுண்ட் டவுன் ஆரம்பிச்ச பிறகு பார்லிமெண்ட் வந்து குட் நாட் கெட் ஃபார்ம் எ கவர்மெண்ட் வச்சுங்க. அந்த சூழ்நிலையில என்ன நடக்கும்னா, there will be a unitary government அப்படிங்கிறாங்க. அந்த யூனிட்டரி கவர்மெண்ட் வந்து என்ன கவர்மெண்ட், அதுக்கு வந்து மக்களுடைய மேண்டேட் இருக்குமா? அந்த கவர்மெண்ட் யூனிட்டரி கவர்மெண்ட் வந்து கொடுப்பதற்கான ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தம் வந்து விட்டதுன்னு வச்சுங்க. அப்ப இந்த அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி குப்பையில போட வேண்டியதான். ஆகவே நீங்க வந்து கடந்த காலத்தில் இதை பற்றி இருந்த வாதங்கள் என்பதெல்லாம் வேறு. ஆனா இன்னைக்கு இருக்கிற கால சூழல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற போது அந்த கோவிந்த் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை வந்து செலக்டிவா தான் கொடுக்குறாங்க. 21,000 பக்கம் இருக்கு. இதுல வந்து நம்முடைய அருமைக்குரிய வந்து நிறைய நீதியரசர்கள் எல்லாம் கூட்டு பேசியிருக்காங்க. அந்த நீதியரசர்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னால நம்முடைய RSS அமைப்பு வந்து நீதியரசர்கள் 30 பேரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதில் வந்து லா மினிஸ்டரும் கலந்திருக்கிறார். அப்போ இவர்கள் வந்து இவர்களுடைய கருத்துப்பட்டறையிலே இவர்களுக்கு தேவையான நீதியரசர்கள், இவர்களுக்கு தேவையான சட்ட வழக்கறிஞர்கள், இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இவங்க ஒரு பாலிசி ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு முதல்ல வந்து அதை ஃப்ளோட் பண்ணுவாங்க. நான் வந்து இப்பதான் இன்னொரு தொலைக்காட்சி வாரத்தில் சொன்னேன், நம்ம ஆசீர்வாத ஆசாரி சொல்ற போது எனக்கே நம்புற மாதிரி தான் தோணும். ஏன்னா அதான் அவருடைய கெட்டிக்காரத்தனம். அவர் சொல்றதை பார்த்தா நமக்கே நியாயமா தெரியும். அவ்வளவு அழகா சொல்லுவாரு, அவ்வளவு உணர்வோட சொல்லுவாரு, யாராலையும் மறுக்க முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு வந்து ஈடுபாட்டோட சொல்வார். ஆனால் இதே மாதிரி தான் சொன்னாங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரும்போது என்ன சொன்னாங்கிறது, இவங்க என்ன சொன்னாங்க, இந்தியாவில் இனிமேல் தீவிரவாதமே இருக்காது, இந்தியாவில் இனிமேல் கருப்பு பணமே இருக்காது, இந்தியாவில் வந்து இனிமேல் வந்து கரன்சியே வேண்டாம், எல்லாம் ஆன்லைன். ஆனா என்ன நடந்தது, அந்த பணம் உள்ள வந்ததுக்கும் வெளியே கொடுக்கப்பட்ட நோட்டுக்கும் இடையில 3 லட்சம் கோடி டிஃபரன்ஸ். அது எங்க போச்சுன்னு தெரியாதுன்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் தேர்தல் நன்கொடை சொன்னாங்க, டிரான்ஸ்பரன்சி. இனிமே யாரும் எல்லாரும் அக்கௌண்ட்ல தான் பணம் கொடுப்பாங்க. ஆனா முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது, அந்த பணம் கொடுத்ததுக்கும் பாஜக கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கும் பாஜக ஜெயிலில் இருக்கவங்களை திறந்து விட்டதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. தேர் இஸ் வந்து மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் சொன்னாங்க. இன்னைக்கு சொன்னாரு கலைஞர் சொன்னாரு இவங்க ஏன் மாத்துறாங்கன்னு. குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது மோடி என்ன சொன்னாரு, ஜிஎஸ்டி வந்து என்னுடைய டெட் பாடி மேல தான் நடக்கும்னு சொன்னாரா இல்லையா? ஜிஎஸ்டி அமுல்படுத்துறது வந்து என்னுடைய டெட் பாடி மேல தான் அமுல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலையா? அப்போ அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு சிச்சுவேஷனை பேசுறதோ ஒரு சூழ்நிலையை மாத்துறதோ ஒண்ணு இல்லை. நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், 2,50,000 பஞ்சாயத்து இருக்கு இந்தியாவில். 2,50,000 பஞ்சாயத்து. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து 100 நாள் நடத்திருக்காங்க. இன்னைக்கு 3 ஸ்டேட் எலெக்ஷன் மகாராஷ்டிரா ஏன் நடத்தலன்னா, அங்க வந்து இந்த மாசம் 2,000 ரூபாய் கொடுக்கறாங்க, அது அக்டோபர் மாசம் ஒரு டியூ பாக்கி இருக்கு, அதுக்கு வேண்டி வச்சிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ஒரே எக்ஸ்பென்சஸ் குறைக்கணும், கோட் ஆஃப் கான்டாக்ட் டைம் குறைக்கணுங்கிறதுலாம் இவங்களுக்கு அந்த கன்விக்ஷன்ல நம்பிக்கை இல்ல. நமக்கு சொல்றாங்க ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு லேடி கண்ணேம்பாங்க. அது மாதிரி இவங்க சொல்லுவது ஒன்று, ஆனால் இவங்க மனதில் இருப்பது வந்து டுவர்ட்ஸ் ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி. ஓகே, ஏன்னா இந்த திட்டம் மட்டும் அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்தியாவில் பாதி ஸ்டேட்ல வந்து கவர்னர் ஆட்சி தான் நடக்கும். அது வந்து மறைமுகமா பிரசிடென்ட் ரூல், அதுதான் நடக்க போகுது. அதை தொடர்ந்த உடனே அது அப்படியே வந்து ஜனாதிபதி ஆட்சி. ஒரு கன்சென்சஸ் கொண்டு வருவோம். ஃபிக்ஸட் டேர்ம் ஆஃப் எலெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, ஓகே ஓகே, அதாவது கன்சென்சஸ் கொண்டாடுறதுக்கு வந்து நீங்க வந்து அடிப்படையிலே வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய டிராஃப்ட் ரிப்போர்ட்டே எங்களுக்கு பயமா இருக்குதா?